ஜெபம் செய்வோம். ஆமாண்டவரே, பாவியாக எங்களுக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்தீர். நன்றி ராஜா. அப்பா, இதோ அந்த நேரத்தில் ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இறுதியின் தியானம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பிரதியா இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவாகிய இயேசு சிலுவையில் அறையப்படும் போது 7 வார்த்தைகள் பேசினார். அதில் 6 வார்த்தைகள் என்ன பண்ணி வச்சாச்சு, பேசி முடித்தாச்சு. இப்போ 7வது வார்த்தைக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுத்துருக்கிறாரு. அதே போல 7வது வார்த்தை, அந்த 7வது வார்த்தைனாவே அந்த நம்பர் 7னாவே என்னது, ஒரு பரிபூரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. கடைசி என்ன பண்றாரு, பரிபூரணத்தில் என்ன பண்றாரு, கொண்டாந்து நிப்பாற்றாரு. பாருங்க, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. பிதாவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஃபாதர் இன் டு யூ ஹேண்ட்ஸ் ஐ கமிட் மை ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபாதர், அப்பாவை என்ன பண்ணுது, குறிக்குது. சரிங்களா? அப்போ கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஒரு உறவு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இது 3 என்ன இருந்துச்சு, உருவம் இல்லாமல் என்ன பண்ணப்பட்டுச்சு, இருந்துச்சு ஆவியால். ஆனால் கிறிஸ்துவானவர் எப்படி உருவானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவி. என்ன ஆவினா, பரிசுத்தாவி. மரியாதையின் வயிற்றுல என்ன பண்ணாரு, பரிசுத்தாவினால் என்னது உட்பவித்து என்ன பண்ணாரு, இந்த உலகத்துல மனித கோலம் எடுத்து பிறந்தார். சரிங்களா? சரீரத்தோடு என்ன பண்ணாரு, பிறந்தாரு. சரீரத்தோடு பிறந்து அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் என்ன பண்ணாரு, செய்து முடித்தாரு. ஆனா ஒரு காரியம் மட்டும் பேலன்ஸ் இருந்திருக்கு. அது என்னன்னா அவருடைய மரணம். அவருடைய மரணம் மட்டுமே என்ன இருந்திருக்கு, பேலன்ஸ் இருந்திருக்கு. ஏன் பேலன்ஸ் இருந்திருக்கு நான் சொல்றேன்னா, ரோமர் 6:23 எப்படியா சொல்லப்பட்டிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லப்பட்டிருக்கு. யாருடைய பாவத்துக்காக அவர் என்ன பண்ணார், தன்னுடைய ஜீவன் நம்மளுடைய பாவத்துக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு, சம்பளமா என்ன பண்ணிருக்காரு, மரித்தாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா மற்ற இருக்கிற சுவிசேஷங்கள்ல எதுலையுமே என்ன பண்ணப்பட்டிருக்கல, முழுமையாக சொல்லப்படவில்லை. இதுல லூக்கா இதுல மட்டும்தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, இந்த வசனத்தை முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயே பாருங்க, சங்கீதக்காரன் எப்படியா சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதத்திலையும் ஒரு வசனம் எப்படியா சொல்லப்பட்டிருக்கு, சேம் வசனம் தான். உமது கையில் என் ஆவியை என்ன பண்றேன், ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு சங்கீதத்துல. சங்கீதம் 31:5 அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நீதிமொழிகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, நீதிமொழிகள் எப்படியே சொல்லப்பட்டிருக்கு, மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அப்போ நம்ம என்னவா இருக்கிறோம், தீபமா இருக்கிறோம் இந்த உலகத்துல. ஆமாவா இல்லைங்களா? ஆமே. அது மட்டும் இல்லாம பாருங்க, பிதாவின் சித்தத்தை கிறிஸ்து என்ன பண்ணாரு, நிறைவேற்றுவதற்கே இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாரு, வந்தார். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன பண்ணார், இந்த உலகத்துல வந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த பிதாவேங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா நம்ம பரமண்டல ஜெபம் டெய்லி என்ன பண்றோம், சொல்றோம். அதுல பார்த்தீங்கன்னா பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு, முதல்ல தன்னுடைய தகப்பனை தான் அவர் என்ன பண்றாரு, முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த மலைப்பிரசங்கத்துல பார்த்தீங்கன்னா 17 முறை பிதாவே பிதாவே என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா யோவான்ல பார்த்தீங்கன்னா 14, 15, 16, 17 இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 45 முறை என்ன பண்ணப்பட்டிருக்கு, பிதாவே அப்படியே சொல்லப்பட்டிருக்குங்க. பாருங்க, அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா. பிதாவே, ஃபாதர், உம்முடைய கைகளில் என் ஆவி என்ன பண்றேன், ஒப்புவிக்கிறேன். ஏன் அவரோட கையில அவரோட ஆவி ஒப்புவித்தாரு, ஏன்னா அவர்கிட்ட இருந்து அவர் என்ன பண்ணாரு, மனுஷ கோலம் எடுத்தாரு இல்லையா, திரும்பி அவர்கிட்ட என்ன பண்ணோம், யார் மூலியமா அனுப்பப்பட்டாரோ அவர்கிட்ட என்ன பண்றாரு, அவருடைய ஆவிய ஒப்பு கொடுக்குறாருங்க. ஏன்னா அதுக்கு இடையில அவர் ஆவி ஒப்பு கொடுக்காம இருந்திருந்தா இந்த உலகத்தை ஒருத்தன் சுற்றி திரிக்கிறான், எவனை வீங்கலாம் என்று
கெட்சிக்கிற சிங்கம் போல என்ன பண்றான் பிசாசானவன், சுற்றி திரிக்கிறான். அப்போ பாருங்க, அவரோட ஆவியை அவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சாருங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் தேவன் இதை படிச்சாரா அதை படிச்சாரா அப்படின்னு 6 நாள் எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த 7வது நாள் வரும்போது என்ன பண்ணாரு, ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருங்க. அதே போல் இந்த 6 வார்த்தைகளை பேசி முடிச்சுட்டு கடைசி வார்த்தையை வந்து என்ன பண்றாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஒப்படைச்சுங்க. இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம எல்லாத்தையும் முடிச்சிருப்போம். குடும்பத்துல செய்ய வேண்டிய காரியங்கள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம முடிச்சிருப்போங்க. ஆனா கடைசியா ஊழியத்துல நம்ம எல்லாமே என்ன பண்ணிருப்போம், சாதிச்சிருப்போங்க. ஆனா கடைசியா நம்மளோட ஆவி யார்கிட்ட போக போகுது, அதாங்க முக்கியம். நம்மளுடைய பார்த்தீங்கன்னா ஆவி, ஆத்மா, சரீரம், இது 3 இருக்குங்க. ஆனா முதலாவது எதுங்க, ஆவி வந்து தேவனிடத்துல போகணுங்க. இந்த சரீரமானது எங்க போகக்கூடியது, மண்ணுக்கு போகக்கூடியது. ஆனா இது எல்லாத்தையும் தேவன் சொல்லி முடிச்சுட்டு அந்த இடத்துல அவரு தன்னோட ஜீவனை விட போற நேரத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு, காரிருள் என்ன பண்ணுது, சூழ்ந்திருந்தது. காரிருள் சூழ்ந்திருந்த நேரத்துல அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு, தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு இது என்ன பண்ணுதுங்க, தடை இருந்துச்சுங்க. அந்த தடை தான் சிறைச்சிலை என்ன பண்ணுது, 2ஆக கிழிந்ததுங்க. இனிமே நமக்கும் தேவனுக்கும் நடுவில் யாருமே இல்லை, தடையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைச்சிலை என்ன பண்ணப்பட்டுச்சு, 2ஆக கிழிக்கப்பட்டுச்சுங்க. திரும்பவும் சொல்றேன், தேவனுக்கிட்ட நம்ம போறதுக்கு யாருமே இல்லை, என்ன இல்லை, நமக்கு தடையே கிடையாது. சரிங்களா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்தார். கர்த்தர் தாமே நமக்கு எல்லாவற்றிலும் இருந்து என்ன பண்ணிட்டாரு, விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசிகள் கண்களை முடிச்சவங்களை எடுப்போம். மகா பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, இதுவும் இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொண்டு பேசி அதற்கான நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உம்முடைய கைகளை என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஆண்டவரை நீர் சொல்லியிருக்கிறீர். அதுபோல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவர் இந்த உலகத்துல வாழும்போது உமக்காக வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய காரியங்களை முடித்து ஆண்டவரே அப்ப நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்துல சேர்வதற்கான நீர் ஆண்டவரை எங்களை பக்குவப்படுத்துங்க. நீர் ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிங்க. அதுக்காக உங்களுடைய மீட்பரட்சகராகிய இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமென்.